Hello everyone, welcome back to Gate Acharya. உங்களுக்கு கேட் ஸ்கோர் கிடைக்கலினாலும் நான் கேட் ஆர் செல்ஃப் ஸ்பான்சர் ப்ரோக்ராம் மூலிமா நீங்கள் எம்டெக் வந்து ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன்ஸில் ஜாயின் பண்ண முடியுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குங்கிறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்குங்க. பட் இருந்தாலும் கேட்டில் நீங்கள் சம் ரீசன்னால் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகாமல் இருக்கலாம். பட் தெர் இஸ் அ செப்பரேட் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ அதில் நீங்கள் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேட்டே படிக்காமல் பண்ண முடியாது. பட் கேட் நாலேஜ் இதுலேயும் இன்டெரக்டாக கேட்பாங்க. வேறு இந்த செப்பரேட் ரிட்டன் எக்ஸாம் அந்த 3 hours கேட் எக்ஸாம் பிப்ரவரியில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க, இதில் படித்தும் நல்லா மார்க் வாங்க முடியாதவங்க, இல்லை நெகட்டிவ் மார்க்கிங்கில் போனவங்களுக்கான இன்னொரு சான்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்ஸுமே வந்து செப்பரேட் ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறது உண்டு. எக்ஸப்ஷனல் ஃபார் சம் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபுல்லி த்ரூ கேட் மட்டும்தான் இருக்கும். ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெர் வில் பி அ செப்பரேட் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக கோத்ரூ பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் இருக்கக்கூடியது டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய DRDOனுடைய ஸ்பான்சரிங் தி இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ DRDO ஃபண்டட் ஆர்கனைசேஷன் கூட சொல்லலாம். பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். இட் ஸ்டார்டட் 1952. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இதில் BE BTech இந்த மாதிரி BSc இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் மெயின்லி மென்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா லைக் IIC பெங்களூர் மாதிரி. ஸோ ஹியர் தெர் இஸ் அ ப்ரோக்ராம் கால்டு ME MTech அண்ட் MS ப்ரோக்ராம் அண்ட் PhD ப்ரோக்ராம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய பீப்புள், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள், இல்லை PSUஸில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள், இவங்கெல்லாம் வந்து சேலரி வாங்கிட்டே வந்து 2 year MTech பண்ணுறதுக்கு இந்த கேம்பஸ் வருவாங்க. செல்ஃப் ஸ்பான்சர்ட் இருக்குது. செல்ஃப் ஸ்பான்சர் இந்த சென்ஸ் வந்து அவங்களுடைய சேலரி கிடைக்காது. ஏர்லியராக நான் சொன்னது சேலரி வாங்கிக்குவாங்க, எம்டெக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த செல்ஃப் ஸ்பான்சர்னா அவங்க வந்து ஒரு கம்பெனியில் இருந்து வந்திருப்பாங்க. பட் ஸ்பான்சர் கேட்டகரியில் வந்து உள்ளே வரலாம். பட் அவங்களுக்கான சேலரி கிடைக்காம இருக்கும். ஸோ ஸ்பான்சர், செல்ஃப் ஸ்பான்சர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே நார்மலி 1/4 சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த ரிமைனிங் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்தர் த்ரோ கேட் பேஸ்டு கேண்டிடேட் CCMT கவுன்சிலிங் வழியாக ஃபில் பண்ணுறாங்க. CCMTங்கிறது யூஸ்வலாக NITக்கான கவுன்சிலிங்காக இருக்கக்கூடியது. பட் இது வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிங்கிறதுனால இது வந்து IIT கீழே வராதனாலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா CCMT கவுன்சிலிங் வழியாக 50% சீட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஆர் செல்ஃப் ஸ்பான்சர் கோர்ஸ் இல்லாமல் செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ் இன் தி சென்ஸ் வந்து நீங்கள் ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் ஆகிருப்பீங்க, எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது, ஸ்பான்சர் கேட்டகரியில் கீழே வர முடியாது. ஸோ 1 or 2 years வந்து இதுக்கு கேட்டுக்காக கூட படிச்சிருக்கலாம், இல்லை ஜாப்லெஸ்ஸாக இருந்திருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் கேட்டகரியில் வந்து அவங்க வந்து இந்த கோர்ஸை வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட், கவுன்சிலிங் என்ன டேட்டில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான MTech ப்ரோக்ராம்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் கோத்ரூ பண்ணுவோம். ஸோ நார்மலாக MTech ப்ரோக்ராம்னு வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் MTech ப்ரோக்ராம் இருக்குது அண்டர் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 55%, 5.5 CGPA தான் கேட்குறாங்க. நம்ம பசங்க நிறைய பேர் எல்லாமே 7.8 அதுக்கு மேலே தான் எடுத்திருப்பீங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு இதில் BE BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்கலாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ எலக்ட்ரிக்கல் படிச்சிருந்தாலும், எலக்ட்ரிக்கலில் நீங்கள் கேட் எழுதியிருந்தாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ண முடியுங்கிறது தான் இதில் நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம். அதை தவிர ஏரோஸ்பேஸ் கீழே வந்து கைடட் மிசைல்ஸ், அதே மாதிரி UAVs, ஏர்க்ராஃப்ட் வெஹிக்கிள், அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான். இன்கேஸ் நீங்கள் வந்து BE BTech இன் ஏரோஸ்பேஸ் மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தா கூட நீங்கள் போக முடியும். அது தவிர தேர்ட் ஒன் வந்து மெக்கானிக்கல் MTech ப்ரோக்ராம் கீழே வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. காம்பேக்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் முடிச்சவங்களும், மெட்டலர்ஜி முடிச்சவங்களும், மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சவங்களும் இந்த கோர்சஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MTech கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் ரேடார் கம்யூனிகேஷன் இருக்குது. டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் AIன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. VLSI அண்ட் எம்பெடட் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. செமிகண்டக்டர் சிப் டிசைன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ஹார்ட்வேர் செக்யூரிட்டி அண்ட் கிரிப்டாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் பேசிக் எலிஜிபிலிட்டி மெயினாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் ஃபாலோடு பை இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்க. சென்சார் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு ME MTech ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இதில் வந்து எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் முடிச்சவங்களும் உள்ள போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி BE BTech வந்து எனி டிசிப்ளின் வந்து இதை பண்ண முடியும். லேசர் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ்
ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு எம்டெக் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, தென் ஃபோட்டானிக்ஸ் கோர்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் பிடெக் எனி ஸ்பெஷலைசேஷன். முன்னாடி நான் சொன்னது வந்து எம்எஸ்சி முடிச்சவங்க மாஸ்டர் டிகிரி அண்ட் தென் பிடெக் எனி டிசிப்ளின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி மாடலிங் அண்ட் சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு எம்டெக் கோர்சஸ்க்கு வந்து இதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி டிகிரி எலிஜிபிள். ஃபிசிக்ஸ் முடிச்சவங்க மெயின் ப்ரியாரிட்டி கொடுத்து இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்ஐடி முடிச்சவங்களும் இந்த கோர்ஸ் எடுக்க முடியும். மெட்டீரியல் சயின்ஸுக்கு பிடெக் எனி டிசிப்ளின், எம்எஸ்சி இன் எனி பிரான்ச்சஸ் மெட்டீரியல் சயின்ஸ் கோர்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக் சிஎஸ்ஐடி அண்ட் இசிஇ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கோர்ஸ் படித்தவங்களும், ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் இந்த கோர்ஸஸ் எடுக்க முடியும். டேட்டா சயின்ஸுங்கிற ஸ்பெஷலைசேஷன். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக், பிஎஸ்சி முடித்தவங்களும், பிஎஸ்சி இன் 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க வந்து எடுக்க முடியும். எம்எஸ்சி முடித்தவங்களும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக், எம்எஸ்சி முடித்தவங்க வந்து எடுக்க முடியும். ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்காட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், கண்ட்ரோல், ஆட்டோமொபைல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இவங்க எல்லாமே எடுக்க முடியும். நேனோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற ஒரு எம்டெக் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிசிப்ளினும் எடுக்க முடியும். எம்எஸ்சி ஆல்சோ எனி பிரான்ச்சஸ் தே கேன் ஏபிள் டு டேக் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் முடிச்சவங்க எடுக்க முடியும். ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடிச்சவங்களும் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி, அப்ளைட் ஃபிசிக்ஸ் இது மாதிரி எல்லாம் எடுக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எடுக்க முடியும். இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து பிடெக் எனி டிசிப்ளின் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 20 டிஃப்ரெண்ட் எம்டெக் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் ஆஃபர்ட் இன் திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபாலோடு பை வாட் இஸ் தி மெயின்லி செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். Phase 1 there is a counseling and written examination, and phase 2 separate written exam, separate counseling அப்படிங்கிற மாதிரி இருக்குது. Phase 1 is going to be close 30th of April ஓட வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ followed by you can have a announcement of calling for written examination 15th of May வந்து உங்களுக்கு DIAT வெப்சைட்டில் வந்து போட போகிறாங்க. ஸோ followed by you can have a written examination in the month of June 10th அப்படி இருக்க போகுது. June 10th written exam முடிச்சுட்டு அதே லொக்கேஷனில் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து you can have a கவுன்சிலிங் கம் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஃபேஸ் 1ல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 ஒரு சான்ஸ் இருக்குது. இல்லை ஃபேஸ் 1ல் சீட் எடுக்காத பட்சத்தில் அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் 2க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் ஃபேஸ் 2க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் இந்த மந்த் ஆஃப் மேல ஆரம்பிக்குது. 6th May you have to send an application form starting from 6th May, then followed by 16th June வரைக்கும் there is a date, and announcement of candidate called for written examinations 30th of June அப்படிங்கிற மாதிரி இருக்குது. then followed by written exam ஜூலையில் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 month டிலே பண்ணி phase 1 and phase 2. July 15th you can have a written examination, followed by announcement of merit list will be announced 16th of July அப்படிங்கிற மாதிரி இருக்கும். followed by 16th and 17th வந்து உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ நார்மலாக ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1ல் கம்ப்ளீட் ஆகாத சீட்ஸ் ஃபேஸ் 2ல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான எம்டெக் படிக்கக்கூடிய டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா there are 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. தென் tuition fees for 30,000 rupees exclusively for VLSI and embedded systems courses, and semiconductor and chip design அப்படிங்கிற ஒரு கோர்ஸுக்கு ஒரு கேட்டகரியில் 30,000 வச்சிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு 37 வச்சிருக்காங்க. வேறஸ் மிஸ்செலேனியஸ் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி VLSI and embedded system, semiconductor and chip designக்கு 48,000. So all together total payable in each semester 80,000, whereas in other stream except நான் முன்னாடி சொன்ன 2 ஸ்ட்ரீம் இல்லாமல் ரிமைனிங் ஸ்ட்ரீம்ஸ்க்கெல்லாம் 50,000 இருக்குது. ஸோ தட் இதுதான் உங்களுடைய இதை தவிர காஸ்ட் அண்ட் டெபாசிட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ பட் ஒன்லி திங் இஸ் செல்ஃப் ஃபினான்ஸ்னால் உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்காது, அதை பார்த்துங்க. அப்ளிகேஷன் அட்மிஷன் ஃபீஸ் ஒன் டைம் ஃபீ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 rupees வந்து வாங்குறாங்க இது கூட சேர்ந்த மாதிரி. ஸோ தெர் இஸ் அ வெப்சைட் கால் diat.ac.in/mtech programs. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வந்து தெர் இஸ் அ அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் தேர். ஸோ யூ ஹவ் டு டவுன்லோட் அண்ட் யூ ஹவ் டு ஃபில் அப், அண்ட் தென் ஃபாலோட் பை ஒன்ஸ் யூ ஃபில்ட் அப் யூ கேன் டேக் ஸ்கேன் காப்பி அலாங் வித் ஃபீ பெய்டு ஃபார் திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன். ஸோ ஃபீ பெய்டு வந்து ஆன்லைனில் தான் பண்ணுறீங்க, அதுக்கோட ஸ்கேன் காப்பி ஃபீ பேமெண்ட் பண்ணதுக்கு ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த DIAT-னுடைய கூகுள் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தென் ஸ்கேன்டு காப்பி ஆல்சோ யூ ஹவ் டு சென்ட் அ மெயில் டு தி கரஸ்பாண்டிங் DIAT இதுக்கு நோடல் சென்டருக்கு மெயில் பண்ணணும். ஸோ தட் நோ நீட் ஆஃப் சென்டிங் யுவர் ஹார்ட் காப்பி ஆஃப் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் யூ கேன் ஹேவ் அ கால் ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ரைட்டிங் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஸோ இன் கேஸ் யூ காட் ஷார்ட் லிஸ்டட் and based on the number of candidate applied and they used to call for written examination, then followed by you can have a
அட்மிஷன் கவுன்சிலிங் ப்ராசஸ். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ குவாலிஃபைட் இன் கேட் எக்ஸாமினேஷன் யூ வெயிட் ஃபார் சிசிஎம்டி கவுன்சிலிங். ப்ராபப்லி இந்த மந்த் ஆஃப் மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு மே மிடில் இருந்து, ஃபாலோட் பை யூ கேன் ஹேவ் அ கவுன்சிலிங் இன் தி மந்த் ஆஃப் ஜூன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ நாட் குவாலிஃபைட் இன் கேட் எக்ஸாமினேஷன், செல்ஃப் ஃபினான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கீழே நீங்கள் போயிட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக இந்த பர்டிகுலர் கோர்சஸை ஃபில் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ஒன்று கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ கேட்டில் சிசிஎம்டியில் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி ஏரோஸ்பேஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்கன்னு வந்து பார்த்தா 40 ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படி தம்பி. மோஸ்ட் ஆஃப் தி பிஜி டிசிப்ளினில் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் நார்மலாக ஒரு 20-15 தான் இருப்பாங்க. பட் இது வந்து ஒன்லி ஃபார் எம்டெக் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால யூஜி இல்லாதனால 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 40ல் 20 ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி சிசிஎம்டி வழியாக ஃபில் ஆயிடுவாங்க. ரிமைனிங் 20 சீட்ஸில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் கேட்டகரியிலையும் வந்துடுறாங்க, ப்ளஸ் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் கேட்டகரியிலையும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 40ல் 10 வந்து ஸ்பான்சர் கேட்டகரினா 10 வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்னால் உங்களுக்கு ரிமைனிங் வந்து ஒரு 20 சீட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி சிசிஎம்டி வழியாக ஃபில் ஆவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த இயரே நான் வந்து எம்டெக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இது ஒரு சான்சஸாக எடுத்துகிட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இந்த பர்டிகுலர் காலேஜை செலக்ட் பண்ணலாம். இட்ஸ் அ ஃபண்டட் யூனிவர்சிட்டிஸ்ங்கிறதுனால உங்களுக்கு வெரி குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் ஏரியாஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.